உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கா? நம்ம வீட்டிலே ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் செய்யலாம். அது எப்படின்றது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது கூட வந்து உங்கள் வீட்டு பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு லிக்விட் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். வணக்கம், இது உங்கள் லாரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன். யாராவது இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ வந்து வெயில் காலங்க, நம்ம கிச்சனில் நின்னாலுமே நமக்கு வேர்த்து 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 நமக்கு சளி பிடிச்சிரும். சிலருக்கு வந்து இந்த கால் வலி கை வலிலாம் கூட இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கட்டி கற்பூரத்தை இதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கற்பூரத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா எல்லாமே நல்லா உருகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆறுனதும் லைட்டாக நமக்கு சூடு இருக்கணும். அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டி வலி இடுப்பு வலி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹீட் பேக் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம். இது நல்லாவே நமக்கு கேட்குங்க. நீங்கள் முட்டியில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். சில டைமில் சின்ன பசங்களுக்கு வந்து அதிகமாக சளி பிடிச்சிருச்சுன்னா, பெரியவங்களுக்கு கூட அதிகமாக சளி பிடிச்சிருச்சுன்னா வீசிங் வரும். வீசிங் நேரத்தில் இதை வந்து மார்பு பகுதியில் நல்லா நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பில் இது மாதிரி நீங்கள் தோசை தவா வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் அந்த தோசை தவாவில் இந்த துணியை வச்சு ரொம்ப சூடு எடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதை நீங்கள் இந்த மார்பு பக்கத்தில் இது மாதிரி ஒத்தரம் கொடுக்கும்போது சளிலாம் நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடும். சளியை நமக்கு வெளியில் வந்துடுங்க. வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சின்ன பசங்களுக்கும் நம்ம இதை பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் வந்து இது மாதிரி துருவர்தனை எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இது மாதிரி சோப்பு வாங்குவோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தாங்க. இது பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு சோப்பு தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா நம்ம துருவிக்கலாம். இது மாதிரி துருவல் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு நல்லாவே நமக்கு லிக்விட் வருங்க. இந்த ஒரு சோப்பு, அதாவது 10 ரூபா சோப்பு நமக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பாத்திரம் எவ்வளோ நம்ம தேய்க்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் துருவல் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த பேக்கிங் சோடா சேர்த்ததும் இதில் கொதிக்கிற தண்ணியே இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துருக்கோம்ல, அது ஆப்ப சோடா, அது சேர்த்துக்கிறதுல பொங்கி வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் அது பொங்கி நமக்கு கீழே அந்த நுரை தான் போகுங்க. அதுக்கு கீழே கூட தட்டு வச்சுருக்கேன். அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த சோப்பு எல்லாம் நம்ம நல்லா கலந்து நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். லிக்விட் பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த நுரெலாம் நமக்கு நல்லா அமுங்கி போச்சு. நல்லா இது கரைய வச்சுக்கோங்க. அந்த சோப்பு நல்லா இது கரையட்டும். அதுதான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி, சூடான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளை சக்கரை தான் சேர்க்க போகிறோங்க. இதை சேர்த்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி லிக்விட் தயார் பண்ணும் போது இதை சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு பளபளப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த லிக்விட் செய்யும் போது 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதும் இது மாதிரி ஒரு பாட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலோட மூடியை நான் வந்து கம் போட்டு இந்த பக்கத்தை நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி க்ளூ கம் இருக்குது பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து க்ளூ கம்மோட அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் இருக்க கம்மை நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸை இது மாதிரி கவுத்துட்டு நம்ம நல்லா மூடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி நம்ம அப்படியே கவுத்து நம்ம வைக்க போகிறோம். இது மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட் வரும். எடுத்து
தேய்க்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன் உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நார் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். என்ன நமக்கு அழகாக நமக்கு பளபளன்னு ஆகிடும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் இன்னொரு பெரிய தட்டையும் உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இது இருந்தாலே போதும், நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ வந்து பாத்திரம் இருந்தாலுமே ஈஸியாக நம்ம எந்த வித கஷ்டமும் இல்லாமல் கழுவி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நான் கொஞ்சம் தான் தொட்டேன், நமக்கு எவ்வளோ நுரை வருது பாருங்கள். நல்லாவும் நுரை வரும். இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக போயிடுங்க. சில டைமில் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு லிக்விடை வந்து ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், எனக்கு இந்த ஒரு பாட்டில் நமக்கு வந்துச்சு. இது நம்ம 1 மாதத்துக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாதமோ இல்லை 15 நாள் 20 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம இது மாதிரி லிக்விட் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல்லு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னரோ ஏதோ ஒன்று வாங்கி வைப்போம். இனிமேல் அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது உடம்புக்கு போடுற எந்த சோப்பாக இருந்தாலும் சரி, நான் வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரை சோப் தான் துருவி எடுத்திருக்கேன். இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பட்டைத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து இது மாதிரி பட்டைத்தூள் இருந்ததெல்லாம் இதை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை உங்ககிட்டனா பட்டையை நீங்கள் நல்லா வந்து தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வாசனையும் கொடுக்கும். சில நேரத்தில் நமக்கு பல்லி கரப்பாம்பூச்சிலாம் இருக்கும், எலி, அதுக்கெலாம் கூட இது வராமல் பாதுகாக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து வாசனைக்கு வந்து இந்த ரோஸ் மில்கோட எசன்ஸ் சேர்க்குறேன். இது நல்ல ஒரு வாசனை நமக்கு கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இது நம்ம கையில் அப்படியே நம்ம இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கையிலேயே நான் வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிறேன். உங்ககிட்ட ஷேப்னரோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இந்த மூடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பாட்டில் மூடி, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் ஷேப்பாக நம்ம எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 உருண்டை இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம காய்கறிலாம் வரும் இல்லையா, இது மாதிரி நெட் பேக் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் போட்டு நல்லா வந்து மூடி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வாரத்துக்கு இந்த வாசனை அப்படியே நல்லா நிற்குங்க. கண்டிப்பாக உங்கள் பாத்ரூமில், உங்கள் கிச்சனில், எல்லா இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எலி தொல்லை இருக்குது, கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்தாலுமே அங்கேயுமே நீங்கள் இதை வைக்கலாம். இந்த வாசனைக்கு கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி எலிலாம் வராது. சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரி மாஸ்க் இருந்துச்சுன்னா, இந்த மாஸ்கை நான் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு லேயர் கிடைக்கும். அந்த லேயரில் நம்ம இதை போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம பாத்ரூமில் இல்லை வந்து கிச்சனில் வந்து நம்ம மேலே பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம மாட்டிக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நல்லாவே வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பாத்தி செஞ்சோம் இல்லையா, மீதி பாத்தி அப்புறம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இது 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. உங்ககிட்ட புது சோப் தான் எடுக்கணும்னு இல்லைங்க, பழைய சோப்பை நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்க சோப்பு இருந்தாலுமே அதையும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எனக்கு 10 டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.